வீட்டுக்கு இட்டுட்டு வரும்போது இறந்துட்டாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இன்டர்நெட்ல இருந்து எடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது வீட்டுல அப்பா இறந்துட்டாங்க, நீங்க இட்டுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு இட்டு வந்து எல்லாம் கும்பலா என்ன பண்ண, அப்பா வந்து வீட்டுக்கு வந்தோம் நல்லபடியா தான் இருக்காரு போறாரு, அதெல்லாம் இறக்கல போல, எல்லாமே வந்து பொய்யான தகவல், பொய்யான சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஓபில தசிவாள்ல. மருத்துவத்துறையில சாதனைன்னு வெட்கமே இல்லாம மாரத்தான் அமைச்சர் பேசுற அரசு மருத்துவமனைகளோட லட்சணம் உயிரோட இருந்தவரை இறந்துட்டதா சொல்லி கூட்டிட்டு போக சொன்னதுதான். இதுதான் உங்க அரசின் சாதனையா மாசு அவர்களே? இது மட்டுமா, சுவாச பிரச்சனைன்னு போனவரை கை காலை கட்டி பல்ல உடைச்சு சித்திரவதை செஞ்சிருக்காங்களா? நான் சொல்லலைங்க, பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க பாருங்க. கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி அவருக்கு சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு கொடுமைப்படுத்தி அவர் எல்லாம் ரொம்ப சித்திரவதைப்படுத்தி, இவருக்கு முன்னாடி 4 பேர் இறந்துட்டாங்க, 4 பேரை கொண்டுட்டாங்க, நன்றி ஜெயித்து மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மருத்துவத்துறையின் 0 பணியிடம்னு பெருமையா பேசுனீங்களே மாசு, இதுதான் நீங்க மக்கள் உயிரை காக்கும் பணியிடங்களை நிரப்பின லட்சணமா? நர்ஸ் செய்ய வேண்டிய வேலையை தூய்மை பணியாளர்கள் செய்யறதும், மருத்துவர்கள் இல்லாம நோயாளிகள் இறக்குறதும் தொடர்கதையாகிட்டு தான் வருது. அதுல கவனம் செலுத்த வேண்டிய அமைச்சரோ மருத்துவமனையில ஆய்வுன்ற பேர்ல போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. நீங்க போகும்போது மட்டும் இவ்ளோ சுத்தமா வைக்கிறாங்களே, மருத்துவமனைக்கு வர மக்களுக்கு ஏன் சார் இந்த சுத்தம் கொடுக்கறதில்ல? மக்கள் உயிர் என்ன அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? இதை விட கொடுமை ஒண்ணு இருக்கு, அதையும் பாருங்க. வலியில கதறிட்டு இருக்கிற 7 மாச கர்ப்பிணி பெண்ணை மருத்துவர்கள் கவனிக்கலன்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில தான் இந்த அவலம் நடந்திருக்கு. மாமனார் கூட போன கர்ப்பிணி பெண் மேல கார் மோதினதுல பலத்த காயமடைஞ்ச அந்த பெண் சுமார் 1 மணி நேரமா மருத்துவமனையில வலியில துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சாவகாசமா வந்த மருத்துவமனை ஊழியர்கள் முதலுதவி கொடுத்து வேற மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மருத்துவத்துறையில பெரும் சாதனைன்னு வெறும் வசனம் பேசினா மட்டும் போதாது மாசு சார். இருக்கும் 4 மாதங்களாவது கொஞ்சம் மக்கள் உயிர்ல அக்கறையோட செயல்படுங்க.